அது ஒரு கோடை விடுமுறை காலம். சோஃபிக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. அம்மா, நான் என்ன செய்வது என்று 14வது முறையாக கேட்டாள். அவளுடைய அம்மா பெருமூச்சு விட்டார். அவர் ஏற்கனவே பல யோசனைகளை சொல்லியிருந்தார். ஆனால் சோஃபிக்கு எதிலும் விருப்பமில்லை. கடைசியாக, அம்மா, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீ முதலில் எனக்கு சில வேலைகளை செய்து கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக செய்வதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை யோசிக்க நான் உதவுகிறேன் என்றார். சரி என்று சோஃபி ஒப்புக்கொண்டாள். சும்மா அமர்ந்திருப்பதை விட ஏதாவது செய்வது மேல். அம்மா அவளிடம் சில வேலைகளின் பட்டியலை எழுதி கொடுத்தார். அதை பார்த்ததும் சோஃபி முணங்கினாள். முதலில் அவள் தரை விரிப்புகளை சுத்தம் செய்து மரச்சாமான்களின் தூசியை துடைக்க வேண்டியதாய் இருந்தது. பிறகு குளியலறை தரைக்கற்களை கழுவினாள். கடைசியாக சில துணிகளை மடித்து வைத்தாள். இது போதுமா என்று வேலை முடிந்ததும் கேட்டாள். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது. இந்த வாழைக்காய்களை ஞானமாண்டி வீட்டில் கொடுத்து விட்டு வா என்றார் அம்மா. அவ்வளவு தூரமா என்று முணுமுணுத்தபடியே சரி என்று சென்றாள். சோஃபி திரும்பி வரும்போது மிகவும் சோர்வாக இருந்தாள். அம்மா இனிமேல் எந்த வேலையும் சொல்ல மாட்டார் என்று நம்பினாள். இப்பொழுது ஒரு பிஸ்கட் சாப்பிடுகிறாயா? பிறகு சிறிது நேரம் புத்தகம் வாசிக்கலாம் என்று அம்மா அழைத்தார். நல்ல யோசனை என்று சோஃபி சிரித்தாள். என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள், இதையேதான் நீங்கள் முன்பும் சொன்னீர்கள். அப்பொழுது அது சலிப்பாக தெரிந்தது. இப்பொழுது அது சுவாரஸ்யமாக தெரிகிறது. அந்த செயல் மாறவில்லை, நீதான் மாறியிருக்கிறாய் என்றார் அம்மா. அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை என்ற பழமொழி உண்டு. எல்லாம் மனப்பான்மையை பொறுத்ததுதான். உனக்கு ஓய்வு நேரம் இருந்தபோது அதன் அருமை உனக்கு தெரியவில்லை. நான் அதை சிறிது நேரம் உன்னிடமிருந்து பறித்து கொண்டேன். அப்பொழுது அது மீண்டும் உனக்கு தேவைப்படுகிறது. மன்னிக்கவும் அம்மா என்றாள் சோஃபி. காலை முழுவதும் நான் குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். அது தவறு என்று எனக்கு தெரியும். இப்போது நான் அந்த பிஸ்கட்டை சாப்பிடுகிறேன். அதற்கு பிறகு என்னால் சுவாரஸ்யமான பல காரியங்களை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நீங்களும் சோஃபியை போல அடிக்கடி குறை சொல்பவரா? எங்காவது வெளியே செல்லவில்லை என்றாலோ அல்லது சுவாரஸ்யமான செயல்கள் இல்லை என்றாலோ முணுமுணுப்பீர்களா? உங்களிடம் இருப்பவற்றிற்கு நன்றியுடன் இருப்பதற்கு பதிலாக இல்லாதவற்றின் மீது உங்களுக்கு ஆசையை தூண்ட சாத்தான் முயற்சி செய்கிறான். தேவன் உங்களுக்கு கொடுத்தவற்றை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். என்ன, மகிழ்ச்சியோடு இருப்போமா?